சரி, இன்னைக்கு நம்ம மலக்குடல் புற்றுநோய், கோலோரெக்டல் டியூமர்ஸ், அதுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோலோரெக்டல் டியூமர்ஸ்க்கான ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து சர்ஜரி. ரெக்டல் டியூமர்ஸில் வந்து இப்போ நோட்ஸ் இருக்குது, இல்லை அந்த டியூமர் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்குது அப்படின்னா கீமோ ரேடியோ தெரப்பி தான் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டேஜிங் அண்ட் சர்ஜரி வில் பி த பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதை தவிர, ரெக்டத்தை தவிர மீதி உள்ள கொலானிக் டியூமர்ஸ்க்கெல்லாம் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் அ சர்ஜிக்கல் ரிமூவல். ஸோ அது எப்படி குடலை வந்து நம்ம அகற்ற முடியும்? இப்போ பெருங்குடலில் பார்த்தீங்கன்னாக்க சீக்கம், அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், டிசெண்டிங் கோலான் என்று, அதாவது அது வயிற்றின் எல்லா பகுதியும் சுற்றி வரும். ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி மேல் வயிற்று பகுதியோடு வந்து இடது பகுதியில் வந்து கீழே வந்து ஆசன வாயில் வந்து முடியும். ஸோ எந்த இடத்துல எந்த கட்டி இருக்குது, ஸோ அதற்கான ட்ரைனேஜ் ஏரியாஸ் என்ன, அது எந்த இரத்த குழாய் வந்து அது சப்ளை, விச் இஸ் மேஜர் பெடிக்கிள் தட் சப்ளைஸ் த டியூமர். ஸோ அதை பொறுத்து த ரிசெக்ஷன் இஸ் டிட்டர்மைன்ட். ஸோ இதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ரைட் ஹெமிகோலெக்டமி, எக்ஸ்டெண்டட் ரைட் ஹெமிகோலெக்டமி, பின்ன டிரான்ஸ்வர்ஸ் கோலெக்டமி, லெஃப்ட் எக்ஸ்டெண்டட் லெஃப்ட், சப்டோட்டல் கொலெக்டமி, டோட்டல் கொலெக்டமி. ஸோ இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. இந்த டியூமரோட இது பொறுத்தும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோலானில் வந்து சிறிய கட்டிகள் வந்து இருக்கும், பாலிப்ஸ் என்று சொல்லுவோம். அப்புறம் அதில் ஒரு சைடில் டியூமர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வில் ஹேவ் டு டூ அ டோட்டல் ப்ராக்டோகோலெக்டமி. ஸோ இந்த மாதிரி அந்த நோயின் தன்மை, அந்த இன்வால்மெண்ட்டை பொறுத்து இந்த சர்ஜரி வந்து டிட்டர்மைன் பண்ணப்படும்.